நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக வந்து இந்த ஓஸ் போட்டு தான் நம்ம வந்து தண்ணி இறைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்காக வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓஸை இழுத்து இழுத்து இறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆல்ரெடி நான் இந்த ஓஸ் வந்து போட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் ஓஸு, இதில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸு, அதை விட்டிங்கன்னா 1.5 அடியில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு பேக்குக்கும் இன்னொரு பேக்குக்கும் நடுவில் வந்து ஒரு பேக் வரதுனால, ஸோ இங்கே ட்ராப்ஸ் சொட்டும், அதை விட்டால் இந்த ஹோல்ஸில் ட்ராப்ஸ் சொட்டும். நடுவில் இருக்க பேக்குக்கு வந்து தண்ணி இறங்காது. ஸோ இந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிருச்சு ஒரு நாள், அதனால் இலை கம்மியாக இருக்குது. ஸோ க்ரோத் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், ஓகேங்களா. ஸோ இப்போ அதனால என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாகவே 2 லைன் வந்து நீட்டாக ஓஸ் போட்டுட்டு, லென்த்தாக ஓஸ் போட்டுட்டு, நம்ம வந்து அந்த நிப்பிள் ஒன்று இருக்குது, ஸோ பட்டன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி போடலாமா இல்லை ஹோல்ஸ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதுக்காக நம்ம டெய்லி டைம் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டெய்லி ஒரு 1/2 hour மோட்ரு போட்டு விட்டால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இறங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இதுதான் இப்போ பிளான், இதுதான் இப்போ செய்ய போகிறோம் நாங்கள். ஸோ செஞ்சுட்டு உங்களுக்கு கடைசியாக எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ புதுசாக போடுறவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நான் இதை பழுப்பால் லேப் பண்ணி எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.